வெல்கம் டு சோஷியாலஜி இன் தமிழ். இன்னைக்கு நான் இந்த வீடியோல யூஜிசி நெட் ஜூன் 2024ல நடக்க போற எக்ஸாம்ஸ்ல இருக்க முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஜிசி நெட் ஜூன் 2024ஓட இன்ஃபர்மேஷன் புல்லட்டினையும் ப்ரீவியஸ் எக்ஸாம்ல கண்டக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ஸையும் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல யூஜிசி நெட் ஜூன் 2024ஓட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன, இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, இந்த டைம் வந்து கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3 அப்படின்னு 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அந்த கேட்டகரினா என்ன அப்படிங்கறத உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த எக்ஸாம்ல எடுக்கிற மார்க்ஸை எப்படி பிஹெச்டி அட்மிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த எக்ஸாம்ல முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்கள் என்னென்ன அப்படிங்கறதையும் சொல்ல போறேன். இந்த எக்ஸாம்ல என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்கு, என்னென்ன வந்து அன்சேஞ்சா அப்படியே இருக்கு அப்படிங்கறதையும் சொல்ல போறேன். கடைசியா நீங்க ஜேஆர்எஃப் அப்ளை பண்ணாலும் சரி, பிஹெச்டி அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப்க்கு அப்ளை பண்ணாலும் சரி, என்னென்ன கிரைட்டீரியா வந்து ரிசல்ட் டிக்ளேர் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க சோஷியாலஜி ரிலேட்டட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்ல உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சோஷியாலஜில இருக்க கான்செப்ட்ஸும் தியரிஸும் நான் இந்த சேனலை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். 2019 நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் 2 செஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு செஷன் வந்து ஜூன் மந்த்லயும், ரெண்டாவது செஷன் வந்து டிசம்பர் மந்த்லயும் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஜூன் செஷனோட அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருச்சு. 20ஆம் தேதி ஓப்பன் பண்ணி 10ஆம் தேதி மே வரையும் இந்த அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன்ல இருக்கும். சப்போஸ் நீங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ண லேட் ஆயிருச்சு அப்படின்னா 10ஆம் தேதிக்கும் மேல 11ல 12ஆம் தேதிக்குள்ள நீங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்து முடிச்சிடணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் கேட்டகரி, அதாவது அன்ரிசர்வ்ட் அப்படின்னா நீங்க 1150 ரூபாயும், ஜெனரல் கேட்டகரியில எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதாவது உங்களோட இன்கம் வந்து 8 லட்சத்துக்கும் கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த கேட்டகரி கீழே அப்ளை பண்ணலாம். ஓபிசி, நான் கிரீமி லேயர் இவங்களுக்குலாம் வந்து 600 ரூபாய். நீங்க ஷெட்யூல் காஸ்ட் இல்லைனா ஷெட்யூல் ட்ரைப் இல்லைனா பர்சன் வித் டிசபிலிட்டி தேர்ட் ஜெண்டர் கேட்டகரி கீழே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 325 ரூபாய் இந்த எக்ஸாம்ஸ்க்கு கட்டணும். 12ஆம் தேதி ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க அப்ளிகேஷன்ல ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையும் டைம்லைன் கொடுப்பாங்க. நீங்க அந்த டைம்ல உங்க அப்ளிகேஷன்ஸை எடிட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் வந்து 16ஆம் தேதி கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாமோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம். யூஜிசி நெட் ஜூன் 2024 எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்துலாம். நம்ம தமிழ்நாட்டில் நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986ல வந்த பாலிசி தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இந்த என்பிஇ 1986 படி யூஜி டிகிரி அப்படிங்கிறது 3 வருஷம், பிஜி டிகிரி அப்படிங்கிறது 2 வருஷம். நீங்க நெட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா பிஜில வந்து 55, அப்பதான் நீங்க இந்த எக்ஸாமுக்கு வந்து குவாலிஃபை ஆக முடியும். இது எப்போ அப்படின்னா நீங்க பிஜி முடிச்சதுக்கு அப்புறம் 55% இருக்கணும். இதோட கிரைட்டீரியா பாத்தீங்க அப்படின்னா நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணி 2 வருஷத்துக்குள்ள வந்து நீங்க பிஜி முடிச்சிருக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, நீங்க செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இந்த எக்ஸாம் நீங்க வந்து எழுதலாம். சப்போஸ் நீங்க ரிசர்வ்டு கேட்டகரி அப்படின்னா 2 வருஷம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 50% எடுத்தாலே அந்த நெட் எக்ஸாம் சர்டிபிகேட் வேலிட் ஆயிரும். அதுவே நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 படி 4 வருஷம் யூஜி டிகிரி இருக்கு. இது இன்டகிரேட்டட் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிஏ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க பிஏ இங்கிலீஷ் மட்டும் படிக்க மாட்டாங்க. இங்கிலீஷ் படிப்பாங்க, ஆந்த்ரோபாலஜி படிப்பாங்க, சைக்காலஜி, எக்கனாமிக்ஸ், சோஷியாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி இன்டகிரேட்டட் கோர்ஸ்ல வந்து படிப்பாங்க. அப்படி நீங்க வந்து ஃபைனல் இயர்ல இருக்கீங்க அப்படின்னா, 8th செமஸ்டர்ல இருக்கீங்க அப்படின்னா 75%க்கும் மேல எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த நெட் எக்ஸாம் வந்து எழுதலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து பிஹெச்டி அட்மிஷன் வந்து டைரக்டா வந்து கிடைக்கும். சப்போஸ் நீங்க 75%க்கும் கம்மியா தான் வந்து 7வது செமஸ்டர் வரையும் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து பிஜி முடிச்சுட்டு தான் பிஹெச்டி பண்ண முடியும். இந்த செனாரியோல உங்களால வந்து நெட் எக்ஸாம் எழுத முடியாது. 75%க்கும் கீழே வந்து இன்டகிரேட்டட் டிகிரில படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க மறுபடியும் பிஜி வந்து படிக்கணும். பிஜி வந்து 1 இயர் டிகிரி. இது நம்ம தமிழ்நாட்டுல எல்லா காலேஜஸ்லயும் கிடையாது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து இருக்கு. 1 வருஷம் பிஜி டிகிரி, 4 வருஷம் யூஜி டிகிரி, அது இன்டகிரேட்டட் டிகிரி. அப்படி நீங்க பிஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பிஜில வந்து 55% வந்து மார்க் எடுத்திருக்கணும் அன்ரிசர்வ்டு அப்படின்னா. அதுவே ரிசர்வ்டு அப்படின்னா 50% இருந்தா போதும். அதை தான் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த டைம் வந்து கேட்டகரி 1, 2, 3 அப்படின்னு 3 கேட்டகரியா வந்து கேண்டிடேட்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. கேட்டகரி 1 என்ன அப்படின்னா நீங்க வந்து பிஜி வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பிஹெச்டி அட்மிஷன் நீங்க வாங்கணும். ஜேஆர்எஃப் அப்படின்ற ஃபெல்லோஷிப்பும் வேணும்.
ஃபெலோஷிப் முடிச்சு பிஹெச்டி முடிச்சதுக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப்பும் வேணும் அப்படின்னா நீங்க கேட்டகரி 1 வந்து சூஸ் பண்ணலாம். இதுல வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அப்படின்னு ஒரு ஃபெலோஷிப் கொடுப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் 2 வருஷம் 37,000 கொடுப்பாங்க ஒவ்வொரு மாசமும். இதை தவிர்த்து ஹவுஸ் ரெண்ட் அலோவன்சஸ், கண்டிஜென்சி அப்படின்னு தனித்தனியா கொடுப்பாங்க. அதனால 37,000க்கும் மேலேயே உங்களுக்கு வந்து ஒரு மாசம் கிடைக்கும். 3வது வருஷம், 4வது வருஷம், 5வது வருஷம் 42,000 கொடுப்பாங்க. இதை தவிர்த்து ஹெச்ஆர்ஏ, கண்டிஜென்சி அலோவன்சஸ் வந்து கொடுப்பாங்க. மொத்தம் பிஹெச்டி மேக்ஸிமம் வந்து 5 வருஷம் படிப்பாங்க. குறைஞ்சபட்சம் 3 வருஷம் யூஜிசி நார்ம்ஸ் படி. அதுவே நீங்க எம்ஃபில் வச்சிருந்தீங்க அப்படின்னா பிஹெச்டி அப்படிங்கிறது 2 வருஷம் தான். இதே மாதிரி சேம் ஃபெலோஷிப் வந்து நீங்க எஸ்சி கேட்டகரி அப்படின்னா என்எஃப்எஸ்சி கொடுப்பாங்க. ஓபிசி கேட்டகரி அப்படின்னா என்எஃப்ஓபிசி கொடுப்பாங்க. அதுவே பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னா என்எஃப் பிடபிள்யூடி அப்படின்ற ஃபெலோஷிப் கொடுப்பாங்க. இந்த ஃபெலோஷிப் வந்து யூஜிசி ஜேஆர்எஃப் மாதிரியே சேம் அமௌண்ட் தான். அதே வருஷம் 5 வருஷம் தான் கொடுப்பாங்க. கேட்டகரி 2 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 30 வயசுக்கு மேல ஆயிருச்சு அன்ரிசர்வ்ட் அப்படின்னா, நீங்க ரிசர்வ்ட் அப்படின்னா 35 வயசுக்கு மேல ஆயிருச்சு அப்படின்னா உங்களால ஜேஆர்எஃப் வந்து வாங்க முடியாது. அதனால நீங்க வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப்க்கு மட்டும் அப்ளை பண்ணலாம். பிஹெச்டிக்கும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா பிஹெச்டிக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. நீங்க பார்ட் டைம்ல படிக்க போறீங்க அப்படின்னாலும் நீங்க இந்த எக்ஸாம் எழுதி இந்த மார்க் யூஸ் பண்ணி இன்டர்வியூ வரையும் நீங்க போகலாம். இன்டர்வியூல நல்ல மார்க் எடுத்து பிஹெச்டி அட்மிஷன் கிடைச்சு நீங்க பிஹெச்டி பண்ணலாம். 3வது கேட்டகரி என்ன அப்படின்னா பிஹெச்டி அட்மிஷனுக்கு மட்டும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இது ஏன் அப்படின்னா சப்போஸ் நீங்க இன்டகிரேட்டட் டிகிரி படிச்சிருக்கீங்க, 4 வருஷம் டிகிரி படிச்சிருக்கீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சிலபஸ் மூலமா, அந்த சினாரியோல நீங்க வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஏன்னா நீங்க பிஹெச்டி முடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் கொடுப்பாங்க. வெறும் இன்டகிரேட்டட் டிகிரி மட்டும் வச்சு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க பிஹெச்டிக்கு மட்டும்தான் எலிஜிபிள். சப்போஸ் நீங்க இன்டகிரேட்டட் டிகிரி முடிச்சுட்டு ஏஜ்ட் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜேஆர்எஃப் கிடைக்காது. அதனால நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னா கேட்டகரி 1லயே வந்து அப்ளை பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இயரா இருக்கலாம், செகண்ட் இயரா இருக்கலாம், இல்லனா இன்டகிரேட்டட் டிகிரில வந்து முடிச்சுட்டு ஃபைனல் இயர்ல இருக்கலாம். பெட்டர் நீங்க வந்து கேட்டகரி 1 வந்து சூஸ் பண்ணி எழுதுங்க. அதுவே வயசாயிருச்சு அப்படின்னா 35 வயசுக்கு மேல இருக்கு அன்ரிசர்வ்ட் கேட்டகரி அப்படின்னா கேட்டகரி 2 சூஸ் பண்ணுங்க. நீங்க இன்டகிரேட்டட் டிகிரி ஃபைனல் இயர்ல இருக்கீங்க அப்படின்னா கேட்டகரி 3 வந்து நீங்க சூஸ் பண்ணி எழுதலாம். ஃபெலோஷிப் வேணாம் அப்படிங்கிற பட்சத்துல. இப்போ வந்து கேட்டகரி வைஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து கேட்டகரி 3, அதுக்கப்புறம் கேட்டகரி 2, அதுக்கப்புறம் கேட்டகரி 1. கேட்டகரி 3ல பாத்தீங்க அப்படின்னா பிஹெச்டி அட்மிஷன் மட்டும் தான் நீங்க வந்து வாங்க முடியும். இதோட வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் தான். நீங்க ரிசல்ட் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க வந்து பிஹெச்டி வந்து எங்கேயாவது ஜாயின் பண்ணிடணும். அப்படி ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த சர்டிபிகேட் வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க நெட் எக்ஸாம் எழுதி அதுல ஸ்கோர் பண்ணி அந்த ஸ்கோரை வச்சு தான் நீங்க வந்து பிஹெச்டி அட்மிஷன் வாங்க முடியும். இந்த பிஹெச்டி அட்மிஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்டகிரேட்டட் டிகிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் பிஜி டிகிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கிரைட்டீரியா வந்து பொருந்தும். நீங்க இன்டகிரேட்டட் டிகிரி படிச்சிட்டு இருக்கீங்க, 7th செமஸ்டர்ல இருக்கீங்க அப்படின்னா 75% நீங்க வந்து மார்க் எடுத்திருந்தா மட்டும்தான் நீங்க வந்து டைரக்டா பிஹெச்டி பண்ண முடியும். அதுவே ரிசர்வ்டு கேட்டகரி அப்படின்னா 70 எடுத்திருந்தா போதும். சப்போஸ் நீங்க இப்போ ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கீங்க, நெட் எக்ஸாம் எழுதணும், பிஹெச்டி அட்மிஷன் மட்டும் தான் எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பிஜி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 4 செமஸ்டரையும் சேர்த்து 55% வந்து எடுத்திருக்கணும் அன்ரிசர்வ்ட் கேட்டகரி அப்படின்னா. அதுவே ரிசர்வ்டு கேட்டகரி அப்படின்னா 50% வந்து நீங்க எடுத்திருக்கணும். ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா நோ அப்பர் ஏஜ் லிமிட். எந்த ஏஜ்ல வேணாலும் நீங்க இருக்கலாம். பிஹெச்டி அட்மிஷன் பார்ட் டைமோ ஃபுல் டைமோ நீங்க வாங்கணும், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல வாங்கணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து நீங்க கிளியர் பண்ணா மட்டும்தான் அட்மிஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் கேட்டகரி 2 இதுல வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் கிடைக்கும் மற்றும் பிஹெச்டி அட்மிஷனும் உங்களுக்கு வந்து வாங்க முடியும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப்க்கு வந்து வேலிடிட்டி பாத்தீங்கன்னா லைஃப் லாங். கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா பிஜி வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி 2 வருஷத்துக்குள்ள வந்து நீங்க பிஜி கிளியர் பண்ணணும். அன்ரிசர்வ்டு அப்படின்னா 55%, ரிசர்வ்டு அப்படின்னா 50% பிஜில வந்து நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கணும். இதோட ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டே கிடையாது. எந்த வயசுல கூட நீங்க எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். பிஹெச்டி அட்மிஷனுக்கு வேலிடிட்டி பாத்தீங்கன்னா 1 இயர். கேட்டகரி 3ல சொன்ன மாதிரி நீங்க பிஜி படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த அட்மிஷனுக்கு வந்து எழுதிட்டு 1 இயர்க்குள்ள நீங்க வந்து அட்மிஷன் ஜாயின் பண்ணிடலாம் பிஹெச்டிக்கு. கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க 75% எடுத்திருக்கணும் அன்ரிசர்வ்டு அப்படின்னா. ரிசர்வ்டு அப்படின்னா 70% எடுத்திருக்கணும். அதுவே 2 இயர்ஸ் பிஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 55% இருந்தா போதும். அன்ரிசர்வ்டு அப்படின்னா 50% ஃபார் ரிசர்வ்டு கேட்டகரி. இதோட ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் கிடையாது. எந்த ஏஜ்ல வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். எழுதி பாஸ் பண்ணி பிஹெச்டி அட்மிஷன் வாங்கிக்கலாம். இந்த கேட்டகரியில வந்து ஜேஆர்எஃப் பாத்தீங்கன்னா நீங்க ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணி 2 வருஷத்துக்குள்ள வந்து நீங்க பிஹெச்டி ஜாயின் பண்ணிடணும். அப்படி ஜாயின் பண்ணல அப்படின்னா சர்டிபிகேட் வந்து இன்வாலிட் ஆயிரும். இதோட கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜேஆர்எஃப் எக்ஸாம் குவாலிஃபை ஆகி 2 வருஷத்துக்குள்ள வந்து நீங்க பிஜி கம்ப்ளீட் பண்ணணும். அப்பதான் வந்து இந்த சர்டிபிகேட் வேலிட் ஆகும். அது பிஜி முடிச்சு இமீடியட்டா நீங்க வந்து பிஹெச்டி ஜாயின் பண்ணணும். அப்பதான் நீங்க ஜேஆர்எஃப் வந்து கிளைம் பண்ண முடியும். இதுக்கு வந்து பிஜில வந்து 55% ஃபார் அன்ரிசர்வ்ட் கேட்டகரி, 50% ஃபார் ரிசர்வ்டு கேட்டகரி.
அதுவே நீங்க இன்டகிரேட்டட் யூஜி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஃபைனல் இயர்ல இருக்கீங்க அப்படின்னா, இதுக்கு நீங்க எலிஜிபிள். ஆனா இங்க வந்து நீங்க 75% வந்து எடுத்திருக்கணும் அன்ரிசர்வ்ட் அப்படின்னா, 70% வந்து ரிசர்வ்ட் கேட்டகரி எடுத்திருக்கணும். இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்கு. நீங்க 30 வயசுக்கு மேல இருக்கீங்க. நீங்க வந்து அன்ரிசர்வ்ட் கேட்டகரி, ஜெனரல் கேட்டகரி அப்படின்னா, உங்களால ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணாலும் யுட்டிலைஸ் பண்ண முடியாது. அதுவே 35 வயசுக்கு மேல நீங்க ரிசர்வ் கேட்டகரியில இருந்து கிளியர் பண்ணீங்கன்னா, ஜேஆர்எஃப் வந்து யுட்டிலைஸ் பண்ண முடியாது. பிஹெச்டி பண்ணும்போது கிளைம் பண்ண முடியாது. இந்த ஜேஆர்எஃப் வந்து ஒன்லி ஃபார் ஃபுல் டைம் ஸ்காலர்ஸ். அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஷிப் சர்டிஃபிகேட் பாத்தீங்கன்னா லைஃப் லாங் வேலிடிட்டி இருக்கும். இதோட கண்டிஷன் பாத்தீங்கன்னா பிஜி வந்து நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணி 2 வருஷத்துல முடிக்கணும். 55% வந்து அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கும் 50% வந்து ரிசர்வ் கேட்டகரிக்கும் வந்து இருக்கும். இதோட ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டே கிடையாது. பிஹெச்டி அட்மிஷனுக்கு இன்டகிரேட்டட் டிகிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 75% வந்து யூஜில எடுத்திருக்கணும். 55% வந்து அன்ரிசர்வ்டுக்கும் 50% வந்து ரிசர்வ் கேட்டகரிக்கும் வந்து பிஜில ஸ்கோர் பண்ணிருக்கணும் நெட் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம். இதுக்கும் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. இப்போ வந்து யூஜிசி நெட் ஜூன் 2024 நெட் எக்ஸாம் ஸ்கோரை வந்து பிஹெச்டி அட்மிஷன் என்ட்ரன்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்ல போறேன். நீங்க வந்து கேட்டகரி 2, 3ல வந்து அப்ளை பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிஹெச்டி அட்மிஷன் ஒன்லி அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட்டை யூஸ் பண்ணி நீங்க பிஹெச்டி அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்வியூ கூப்பிடும்போது 70% வந்து உங்க நெட் எக்ஸாம் மார்க்கை வந்து வெயிட்டேஜா கன்சிடர் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி ஒரு ரேங்கிங் வச்சு இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இன்டர்வியூல எடுக்கிற மார்க்கை வந்து 30%க்கு வந்து கன்வெர்ட் பண்ணி மொத்தமா 100%க்கு எவ்வளவு மார்க்னு வச்சு உங்களுக்கு ஒரு ரேங்கிங் கொடுத்து அட்மிஷன் கொடுப்பாங்க. இது ரெண்டையும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து பிஹெச்டி அட்மிஷன் வந்து கிடைக்கும். முக்கியமான ஒரு 4 விஷயங்கள் வந்து இந்த டைம் எக்ஸாம்ல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. முன்னாடி வந்து குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் பெர்சன்டேஜ்ல வந்து மார்க் கொடுப்பாங்க. இங்கிலீஷ் எக்ஸாமா இருக்கட்டும், யூஜிசி நெட் இங்கிலீஷ் இருக்கட்டும், மற்றபடி குறிப்பிட்ட சில எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் தான் பெர்சன்டேஜ்ல கொடுப்பாங்க. இந்த பெர்சன்டேஜ் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம எழுதி எடுத்திருக்க ஸ்கோரை வச்சு நமக்கும் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியும். நம்ம எத்தனாவது ரேங்க் எடுத்திருக்கோம் அப்படின்னு கூட ஈஸியா பார்க்க முடியும். அதனால இந்த டைம் வந்து பெர்சன்டேஜ்ல தான் எல்லாரோட மார்க்கும் வந்து டிக்ளேர் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த எக்ஸாம் எழுதுறோமோ அந்த எக்ஸாம்ல தான் நம்மளோட போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்க இன்டகிரேட்டட் டிகிரி படிச்சிருக்கலாம், இல்லனா 3 இயர் டிகிரி படிச்சு போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து எடுத்திருக்கலாம். அப்படி எடுத்திருக்கும் போது போஸ்ட் கிராஜுவேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க எந்த போஸ்ட் கிராஜுவேஷன் வச்சிருக்கீங்களோ அதுல தான் நீங்க வந்து நெட் எக்ஸாம் எழுதணும். சப்போஸ் நான் சோஷியாலஜில போஸ்ட் கிராஜுவேஷன் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் நெட் எக்ஸாம் வந்து சோஷியாலஜி தான் சூஸ் பண்ணணும். அடுத்து முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்க போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து ஜெண்டர் ஸ்டடீஸ்ல வந்து முடிச்சிருக்கீங்க, எம்ஏ ஜெண்டர் ஸ்டடீஸ்ல முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து நெட் எக்ஸாம்ல வந்து இல்ல. அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல நீங்க விமன் ஸ்டடீஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணி நெட் எக்ஸாம் எழுதலாம். ஏன்னா ஜெண்டர் ஸ்டடீஸும் விமன் ஸ்டடீஸும் ரிலவெண்டான சப்ஜெக்ட் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து 4 இயர் பேச்சுலர் டிகிரி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பிஹெச்டி அட்மிஷன் ஃபைனல் இயர் முடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா போகலாம். 75% வச்சிருந்தாங்க அப்படின்னா, சப்போஸ் 70% அப்படின்னா அவங்க டைரக்டா பிஜி தான் போக முடியும். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி. இந்த செனாரியோல நீங்க ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க பிஏ இன்டகிரேட்டட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சோஷியாலஜி, சைக்காலஜி இது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் வந்து கலந்து படிச்சிருப்பீங்க. இந்த கேஸ்ல வந்து உங்களுக்கு பிஹெச்டி என்ன சப்ஜெக்ட்ல வந்து படிக்கணும்னு தோணுதோ அந்த சப்ஜெக்ட்ல வந்து நீங்க நெட் எக்ஸாம் சூஸ் பண்ணிட்டு அதுல போய் கிளியர் பண்ணி பிஹெச்டி அட்மிஷன் வாங்கி ஜேஆர்எஃப் வாங்கலாம். இப்ப வந்து முக்கியமா எதிர்பார்த்துட்டு இருந்த நியூ சேஞ்சஸ் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த தடவை எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் பேஸ் பண்ணது, அப்ஜெக்டிவ் டைப் தான். நீங்க கரெக்டான ஆன்சரை வந்து ஷேர் பண்ணணும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கிடையாது. அதுக்கப்புறம் முன்னாடி எல்லாம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா 15 நாள்ல இருந்து 20 நாள் வரையும் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த தடவை ஒரே ஒரு நாள் கண்டக்ட் பண்ணி முடிக்கிறாங்க. ஏன்னா இந்த தடவை வந்து பென் அண்ட் பேப்பர் மெத்தட். ஏன் பென் அண்ட் பேப்பர் மெத்தட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஃபைனல் இயர் படிக்கிற இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு நெட் சென்டர் வந்து போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து யூஜி முடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சிஸ்டம் யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து கன்சிடர் பண்ணி தான் யூஜிசி வந்து ஒன் டேல வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மாறாம இருக்க விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, முன்னாடி வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்கும் இடையில வந்து கேப்பே இருக்காது, பிரேக் இருக்காது. அதே மாதிரி தான் இந்த தடவையும் வந்து கண்டக்ட் பண்றாங்க. முன்னாடி வந்து நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது, இப்பவும் நெகட்டிவ் மார்க் கிடையாது. ரீசெண்டா வந்து யூஜிசி வந்து பப்ளிக் நோட்டீஸ் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வர்றதுனால நாங்க நெட் எக்ஸாமோட சிலபஸையும் மாத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம நிறைய பேர் வந்து இந்த தடவை நெட் எக்ஸாம் சிலபஸை மாத்திருப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா இந்த தடவை சிலபஸை வந்து மாத்தல. ஆனா டிசம்பர்லயோ இல்லைன்னா ஜூன் 2025லயோ சிலபஸை மாத்துறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ரிசல்ட் வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே கண்டிப்பா எழுதணும். பேப்பர் 1 மட்டும் எழுதிட்டு நிறைய பெர்சன்டேஜ் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. நீங்க ரிசல்ட் டிக்ளேர் பண்ணும்போது பேப்பர் 2, 1 ரெண்டையும் சேர்த்து தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. அதனால நீங்க 2 பேப்பரும் கண்டிப்பா எழுதணும். அப்படி எழுதும்போது ஜெனரல் கேட்டகரி அப்படின்னா 40% ரெண்டையும் சேர்த்து வந்து இருக்கணும். அதுவே
ரிசர்வ்டு கேட்டகரி அப்படின்னா நீங்க பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டையும் சேர்த்து 35% மேல எடுத்தாதான் உங்களை கட் ஆஃப் குள்ள வந்து எடுப்பாங்க. அப்படி 35% அல்லது 40% எடுத்ததுக்கு அப்புறம் டாப்பா இருக்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எத்தனை பேர் அப்பியர் ஆயிருக்காங்கன்னு பார்த்து 6% ஆஃப் கேண்டிடேட்ஸை வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஷிப்க்கு செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஷிப்க்கு செலக்ட் ஆன டாப் 1% கேண்டிடேட்ஸை தான் வந்து ஜேஆர்எஃப்க்கு வந்து சூஸ் பண்ணுவாங்க. நீங்க லாஸ்ட் டைம்லாம் பாத்தீங்க அப்படின்னா 1% அரௌண்ட் 1% தான் வந்து ஜேஆர்எஃப் வந்து கொடுத்திருப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க பிஹெச்டி அட்மிஷனுக்காக மட்டும் வந்து நீங்க நெட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இதுக்கு கரெக்டா வந்து எந்த பர்சன்டேஜ் வந்து சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லல. இது வந்து அவங்க ரிசல்ட் போடுற கமிட்டி வந்து சூஸ் பண்ணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. ஜூன் 2024ஓட இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் படிச்சு நான் இதை வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நீங்க சோஷியாலஜி ரிலேட்டட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டு லிசன் திஸ் வீடியோ இன் இங்கிலீஷ், மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் டு சோஷியாலஜி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் யூடியூப் சேனல். நான் சோஷியாலஜி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, அது சம்பந்தமாகவும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்றேன். Thank you for watching. This is Mohammed signing off.